மாஸ்ஃபெட்டை நான் கழட்டிட்டேன், ஏன்னா அது ஷார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஐசி பாருங்கள், இந்த ஐசியை வந்து நம்ம வந்து ஐசியோட நம்பரே அழிஞ்சு போச்சு. நான் வந்து லென்ஸில் பார்த்தாலும் எனக்கு தெரியல. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ மொத்தம் 6 பின் இருக்குது. எந்தெந்த பின் எங்கெங்கே வருதுன்னு இப்போ நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். கேட்டு ட்ரெயின் சோர்ஸு. இப்போ பாருங்களேன், எப்போவுமே கேட் வந்து ஐசியோட அவுட்புட் பின்னில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே வாங்க, இங்கே வாங்க, அப்படியே வாங்க, இப்படி வாங்க, வாங்க. இங்கே ஏதோ ஒரு காம்போனன்ட் இருக்குது. அது என்ன பார்த்தா இந்த ரெசிஸ்டரு, அந்த ரெசிஸ்டரை தாண்டி இங்கே வருது. ரெசிஸ்டரை தாண்டி இங்கே வந்திருக்கு. ஸோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் க்ளோஸில் பார்க்கலாம். ஆறு பின் ஐசி 1 2 3 4 5 6. இதில் எது பின் 1 எது பின்னு 2ன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த பொசிஷனில் தான் நம்ம பார்த்தோம், ஐசியே இந்த பொசிஷன் தான் பார்க்குறோம். சும்மா ஒரு இது ஒரு ஃபேன், இதுதான் அந்த ஃபேனு, இது வந்து ஃபேனு. ஸோ இந்த பொசிஷனில் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஃபேன் வந்து ஐசிக்கு கீழே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல வந்து அவுட்புட்டு, கேட் அவுட்புட்டுன்னு எழுதிடுறேன். ஓகே. ஸோ ஒரு பின்னு, 6 பின்னில் ஒரு பின்னு வந்து நமக்கு கேட் அவுட்புட்டுன்னு தெரிஞ்சிடுச்சு. வாங்க அடுத்து இதுக்கு போவோம்.